அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ ஜம்ஜம் தண்ணியினுடைய சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காகவும் அவங்களுடைய தாயாரான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காகவும் ஒரு ஊற்றை தோன்றச் செய்தான். அது கஅபாவின் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊற்று இன்னைக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால ஒரு கிணறாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கிணத்துல தண்ணி கியாமத்து நாள் வரையிலுமே வற்றாத அளவுக்கு அல்லாஹ் தாலா ஒரு சிறப்பை கொடுத்துருக்குறான். அந்த தண்ணி தான் ஜம்ஜம் தண்ணி. அல்லாஹ் தாலா இந்த ஜம்ஜம் தண்ணிக்கு சிறப்புகளை கொடுத்துருக்குறான். இதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜம்ஜம் தண்ணியை எந்த நியத்துடன் குடிக்கிறோமோ அந்த நியத்துடைய பலனை அப்படியே நமக்கு கிடைக்கிறதாக இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ரசூலுல்லாஹ் ஜம்ஜம் தண்ணியை குடிக்கும்போது ஒரு துவாவை ஓதிட்டு தான் குடிப்பாங்க அப்படின்னு சஹாபி ஒருத்தர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அலிக்க இலுமான் நாஃபி ஆவ் வரிஜுகாவ் வாஷி ஆவ் வசிஃபா அம் மின் குல்லி தாயின். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் உன்னுடைய நற்பலன்களை அளிக்கக்கூடிய கல்வி ஞானத்தையும் விசாலமான இரண பாக்கியத்தையும் இன்னும் எல்லா நோய்களிலிருந்தும் சிஃபாவை உண்டாக்குவாயாக அப்படின்னு இதனுடைய பொருள். மேலும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நமக்கும் முனாஃபிக்கீன்களுக்கும் அதாவது நயவஞ்சகனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்க ஜம்ஜம் தண்ணீரை அதிகமாக வயிறு நம்ப குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜம்ஜம் தண்ணீரை வயிறு நம்ப குடிக்க வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல் பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.